எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது திடீர்னு அவங்க வாழ்க்கையில சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்ல தருணம் அப்படின்னு சொல்லுவோம். அது சந்தோஷமான தருணமா இருக்கலாம், துக்கமான தருணமா இருக்கலாம். இந்த மாதிரி கலந்த சில விஷயங்களை சேர்ந்து கொடுத்த ஒரு தமிழ் திரைப்படம் தான் தருணம். ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க செட்டி. இது நம்ம டிஎன்ஏ ட்ராமாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தருணம் படத்தோட ரிவ்யூ தான். டைரக்டர் அரண் ஸ்ரீனிவாசன் இயக்கத்துல கிஷன் தாஸ், ஸ்மிருதி வெங்கட், அப்புறம் பாலசரவணன் இவங்களாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் தருணம். ரிசர்வ் போலீஸ்ல ஒர்க் பண்றாரு நம்மளோட ஹீரோ. அண்ட் ஹீரோயின் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க வீட்டில் ஒரு பணம் கிடக்குது. அந்த பணம் யாரோட பணம், அது அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி வந்தது, அப்படி அதில் நடக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படம். த்ரில்லர் மூவிக்கான எல்லா ஒரு விஷயமும் அந்த படத்தில் கலந்துருந்தது. ஓரளவுக்கு எங்கேஜாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் சில இடங்களில் சில நேரத்தில் ரொம்பவே ஸ்லோவாக இருந்தது. லைக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே. பாஸ் ஃபார்வர்ட் பட்டன் எதனா இருக்குமா, ஸ்க்ரீனில் அப்படியாவது பண்ணி நம்ம படத்தை வேகமாக பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்கு தான் தோண வச்சுது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ஜான்ரா அப்படின்னு வரும்போது அது வந்து பேசிக்காகவே ஓரளவுக்கு ஸ்லோவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இது எப்படின்னா படமே ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப தின் லைனாக போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி லீனியராக அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டைலாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மைண்ட் வாய்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி தான் இருந்தது. லைக் ஜிவிஎம் படத்தில் எப்படி வாயை திறக்காம டைலாக்ஸ் வருமோ அந்த மாதிரி தான் அந்த படத்துலையும் சில பல இடத்துல டைலாக்ஸ் வந்த மாதிரி இருந்தது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலசரவணன் ஆஸ் யூஷுவல் அவரோட காமெடி அண்ட் ஒன்லைன் அதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் டைமிங் ஏற்ற மாதிரி பண்ணுவார். ஸோ அது ஓகே தான், பெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சிரிப்பு வர அளவுக்கான காமெடிஸ்லாம் எதுவும் இல்லை. அந்த டைமிங்லாம் அந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஓகே ஃபைன், அவ்வளோதான். லைட்டாக புண்ணு வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்மிருதி வெங்கட் ஆஸ் யூஷுவல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க. கிஷன் தாஸ் வந்து ஏன் கேமரா பார்த்து முறைச்சிட்டு இருக்காருன்னே தெரியல. ஆக்சுவலாக அவரோட முதல் நீ முடியும் நீ படத்தில் வந்து நல்லாவே எமோட் பண்ணி நடிச்சிருப்பாரு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவோ தெரியல, ஒரு த்ரில்லர் ஜான்ரா அப்படின்றதுனால அவர் ஒரு மாதிரி செட்டில்டாக நடிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சு நடிச்சாரான்னு தெரியல. எமோஷனும் எந்த ஒரு விதத்துலையும் வந்து பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து யாருன்னு தெரியும், தர்புகா சிவா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் வந்து முதல் முடிவு நீ எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார் தெரியும். நோக்கி பாயும் தோட்டால ஆக்சுவலாக அந்த படம் ஹிட்டோ இல்லையோ, அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட மியூசிக் வந்து பாடல்கள் பெருசாக முணுமுணுக்கிற மாதிரி இல்லை. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட பீக்குக்கு கொண்டு போகல. எந்த ஒரு சீன்ஸுமே வந்து எலிவேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் பெருசாக அமையல. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்பாக கட் பண்ண வேண்டிய எந்த ஒரு இடமும் கிறிஸ்பாக இல்லை. லைக் ரொம்ப ஒரு மாதிரி மங்கி போன ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ அதுக்கு காரணம் எடிட்டிங்னு சொல்லலாம். மற்றபடி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்ச், பிலோ ஆவரேஜ் மூவி தான். அவ்வளோதான், வீடியோ முடிச்சு. இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏ ட்ராமாட்டோனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் போட்டுட்டு பெல் ஐக்கான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Mr. D.